ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 3வது ஓடியே முடிஞ்சு போயிருந்திருக்கு. இந்தியா அந்த மேட்ச 9 விக்கெட் கையில வச்சுன்னு ஜெயிச்சிருந்திருக்கா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11ஸோட ஆரம்பிச்சேன்னா, இந்தியாவுக்கு நான் ஒரு மாற்றம் சஜெஸ்ட் பண்ணேன். நிதிஷ் ரெட்டி பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலா உள்ள கொண்டு வரணும்னு நான் சொன்னேன். அவ வாஷிங்டன் சுந்தர உக்காத்தி வச்சுட்டு திலக் வர்மா கொண்டு வந்தா, வாஷிங்டன் சுந்தர் போட்ட 3 ஓவரே திலக் வர்மாவுக்கும் குடுக்கறா. அது எனக்கு புரியவே இல்ல. இப்ப வாஷிங்டன் சுந்தர் எதனால எடுத்தான்னு புரியல. அக்ஷர் பட்டேல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆஸ்திரேலியா சீரீஸ்ல நம்பர் 5 இறங்கினர். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்டர் லைக் ஃபார் லைக் ஆல்ரவுண்டர்னு வாஷிங்டன் சுந்தரும் லெஃப்ட் ஹேண்டர்னால அவரை முதல்ல நம்பர் 5 போட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ. அவர் பேட்டிங் அடிக்கல ஒத்துக்கிறேன். ஆனா அவரும் அக்ஷர் பட்டேலும் வேற மாதிரி பேட்ஸ்மேன் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன். ஐ டோன்ட் நோ வை தே புட் இன் வாஷிங்டன் சுந்தர் விதவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ரோல்னு. அவருக்கு பவுலிங்கே கொடுக்கறது எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா டெஸ்ட் மேட்ச்லயே அவருக்கு பேட்டிங்கும் எங்க விளையாட போறதுன்னு தெரியாது, பவுலிங்கும் கொடுப்பாளாங்கிறதும் தெரியாது. ஸோ அவ எல்லா ஃபார்மேட்லயுமே அவரை மிஸ்மேனேஜ் பண்றா. சவுத் ஆப்பிரிக்கான்னு பார்த்தோம்னா டோனி ரிசோர்ஸின் அண்ட்ரே பர்கர் விளையாட முடியல. ஸோ ரயன் ரிக்கில்டன் ஒட்னில் பார்ட்மன் விளையாடினா. இந்தியா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா பத்தியே நான் பேசிடுறேன். ஒரு மேஜர் ரீசன் எதனால அவ அவ்வளோ ரன் அடிக்காத ஒரு ரீசன்னா, கடைசியில ரொம்ப திமிருத்தனமா விக்கெட் விட்ட மாதிரி இருந்தது. இப்ப ஒரு சமயத்துல 168 for 2, அதுக்கப்புறமா ஈடன் மார்க்கரம் அவுட் ஆனார். நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன், பவுமா அந்த டீம்ல விளையாடணும்னா அவரை ஓப்பனிங் இறக்கிட்டு என்னோட ஐடியல் டீம்ல குவின் டிகாக் ஆல்சோ ஓப்பனிங், மேத்யூ பிரெட்ஸ்கே 3, ஈடன் மார்க்கரம் 4ன்னு சொன்னேன். இப்ப ரயன் ரிக்கில்டனை கொண்டு வந்தா மில்லர் இந்த சீரீஸ்ல விளையாடல, கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் விளையாடல, ரூபின் ஹர்மன் விளையாட போறது கிடையாதுன்னு நான் நினைச்சேன். ஸோ அந்த கேஸ்ல மார்க்ரம் நம்பர் 4 விளையாடி இருக்கணும் ராதர் தேன் நம்பர் 5. பெட்ஸ்கே ஷுட் ஹவ் பீன் அட் நம்பர் 5. எதனால மார்க்ரம் ஒரு ஸ்லாட் தள்ளினான்னு எனக்கு புரியல. அப்புறமா நான் சொன்ன மாதிரி 205 for 5லயுமே மார்க்கோ யான்சன் 4லாம் அடிச்சுட்டு இருந்தார். டிவால் பிரேவிஸும் அடிச்சுட்டு இருந்தார். அந்த 234 for 5 குல்தீப் யாதவ் பவுல் பண்றச்சே திமிர்த்தனமா சுத்தி அவுட் ஆன டிவால் பிரேவிஸ். அங்கேருந்து தான் அவளுக்கு தே லாஸ்ட் த டே. ஒரு மாதிரி போன மேட்சே அவ்வளோ ரன் சேஸ் பண்ண உடனே விக்கெட் போனாலும் பரவாயில்ல, நம்ம 300க்கு மேல அடிச்சுடலாம்னு நினைச்ச மாதிரி இருந்தது. அதனால்தான் ஸ்டில் டிஸ்பைட் இந்தியா பிக்கிங் அப் விக்கெட் இந்த 234 for 5லேருந்தே சவுத் ஆப்பிரிக்கா அந்த மொமெண்டம் கேரி பண்ணியிருந்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த டியூவல் பிரேஸ் விக்கெட் போன உடனே that was going to be more difficult for them to continue. நம்ம பார்த்தோம். அப்புறமா அவரோட பவுலிங் இப்ப நான் நிறைய 2 ஐடி 11 நான் கொடுத்துருக்கேன். அந்த 11ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரபாடா திருப்பி வந்துடுவர், நாண்ட்ரே பர்கர் ஆஸ் அ பவுலர் இஸ் பெட்டர் தென் மோஸ்ட் இந்த செட்டப்னு, ஆண்ட்ரிக் நோர்க்கியோட ஆக்ஷனை சரி பண்ணா அவரும் வரலான்னு நான் சொன்னேன். அவ என்ன இப்ப இந்த பவுலிங்கை நம்ம பார்த்தோம்னா, லுங்கின் கிரி ஓப்பனிங் பவுலிங் போடக்கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். போன மேட்ச் அவ தப்பிச்சுட்டா, லுங்கின் கிரி போட்டுருச்சு. இந்த மேட்ச் என்னதுன்னு பார்த்தோம். மார்க்கோ யான்சன் நியூ பால நல்லா போட்டார். நியூ பாலுக்கு அப்புறமா அவ்வளவு எடுப்படாது. ஒட்னில் பார்ட்மன் இந்த மேட்ச்ல ரொம்பவே சுமாரா போட்டார். பேசி இறங்கி போட்டு கொடுத்தார். நல்ல பவுலர். ஆனா இந்தியால கன்சிஸ்டன்டா ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரா இருப்பாரா, எஸ்பெஷலி இன் ஓடிஐ, அது ஒரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம்னு நான் சொல்லுவேன். கார்பின் போஷி இந்த டோர்லயே சரியான லெங்க்தே போடல. ஈடன் மார்க்ரம் 2வது ஸ்பின்னரா இந்தியால போட முடியாது. ஸோ கேஷவ் மகாராஜ் டிஃபென்சிவ் பவுலர். இந்த 270 டிஃபெண்ட் பண்றச்சேவே ஒரு 1 for 44 போட்டு இஸ் டன் இஸ் ஜாப். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரலன் சுப்ராயன் விளையாடாதது நான் குறை சொல்ல மாட்டேன். இப்ப ஜார்ஜ் லிண்டேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை எதனால உக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியவே இல்லை. ஷாம்சியுமே அவ திருப்பி கூப்பிட போறது கிடையாதுங்கும் போது ஜார்ஜ் லிண்டே ஷுட் ஹவ் பீன் தேர் இன் த ஸ்குவாட். அவர் பேட்டிங்கும் கொடுத்துருப்பார், எதனால அவரை எடுக்கலன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த அட்டாக்கால விக்கெட்டே எடுக்க முடியாது. ஸோ ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ். முதல்ல நான் எல்லா மேட்சுக்குமே இந்தியா தான் ஜெயிக்கும்னு நான் சொன்னேன். அந்த போன மேட்சே அந்த 358 சேஸ்னா நாட் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் யூஸ்வலி.
இந்த மேட்ச் it showed why I thought India would win the series 3-0. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட டீம் காம்பினேஷனை பற்றி இப்போ மார்க்ரம் ஓப்பனிங் இறங்கணும்னா நான் ஒரு 11 போட்டுருந்துருக்கேன். ஆல்சோ கிவன் சம் ஆஃப் த பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாட்னு 11 போட்டுருந்துருக்கேன். ஈரன் மார்க்ரம், குவிண்டன் டிகாக், பவுமா 3, மேத்யூ பிரெட்ஸ்கே 4, டேவிட் மில்லர் 5, டுவால் பிரேவிஸ் 6, ஜார்ஜ் லிண்டே 7, கஹிசோ ரபாதா 8, நாண்ட்ரே பர்கர் 9, ஆண்ட்ரிக் நோர்கியா 10, கேஷவ் மகாராஜ் 11. இப்ப ஒரு சில பேர் கேட்கலாம், எதுக்காக மார்க்கோ யான்சனை உக்காத்தி வச்சிருந்திருக்கேன்னு கேட்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கோ யான்சனோட பவுலிங், நாட் கன்சிடரிங் த பேட்டிங், பியூர்லி இஸ் பவுலிங், ரபாதாவோட பெட்டரா இல்ல, நாண்ட்ரே பர்கரோட பெட்டரா இல்ல, நார்கியோட பெட்டரா இல்ல. ஸோ ஒரு சில பிச்சர்ஸ் இந்த டர்பன் எல்லாம் விளையாடுறச்சே ஒரு ஸ்பின்னரோட போறது கஷ்டம். ஸோ ஜார்ஜ் லிண்டே, கேஷவ் மகாராஜ் 2 ஸ்பின்னர், அப்புறம் ரபாதா, பர்கர், ஆண்ட்ரிக் நோர்கி, எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா அந்த அட்டாக் இருக்கும். அப்புறம் த லக்ஸரி தட் ஐ டோன்ட் திங்க் எனி டீம் will have மார்க்கோ யான்சன், கார்பின் போஷ், கண்டிஷன்ஸ் பேஸ்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜார்ஜ் லிண்டே, 2 பேருமே பேட்டிங் விளையாடுவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட போகணும். அப்புறமா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் டு பி தட் என்ன சொல்றது, தட் மிடில் டு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்னு. கானர் எஸ்தரூசன் இந்த இந்தியா ஏ மேட்ச்ல ஒரு 417 சேஸ் அவர் தான் ஹி ஆர்கஸ்ட்ரேட்டட் இட். இப்ப ரயன் ட்ரிக்கில்டனை ட்ரை பண்ணி அவர் சரியா பண்ணலங்கும் போது இன்னுமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல எனக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிரயோஜனம் படாது இப்போதைக்கு. ஸோ கானர் எஸ்தரூசனை ரிவார்ட் பண்ணி ஸ்குவாட்ல போட்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டு வின் த வேர்ல்ட் கப். ஆனா அவ இந்த ஒரு சில கால்ஸ் எடுக்கணும். இன்ஜுரி ஒருத்தருக்கு வருதா, எப்படி அந்த ஆக்ஷனை மாத்தி how can we bring him back to playing in the 11? ஏன்னா நான் சொன்ன மாதிரி பவுலிங் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. மார்க்கோ யான்சன் நியூ பால்ல போட்டா it will be tougher to play him on occasions. அவர் விக்கெட் எடுத்து பயமுறுத்துவரா அது தெரியாது. ரபாதா எஸ் he can, நாண்ட்ரே பர்கர் விளையாடினா he can, ஆனா இன்ஜுரி ஆயிடுவார். ஆண்ட்ரிக் நோர்கே ஆக்ஷனை சரி பண்ணும். ஸோ மார்க்கோ யான்சன் தெரியாது. கார்வின் போஷ் எந்த பிட்ச்ல போட்டாலுமே ஒரே லெங்க் தான் போட போற, ஸ்லோ பிட்ச்ல போட்டா என்ன பண்ண போற தெரியாது. லுங்கிங்கிரி ஸ்லோவர் பால் மட்டும் தான் போட போற. அக்னில் பாட்மன் இந்த மாதிரி அந்த திரும்புற பிச்சர்ஸ்லயும் அவரும் என்ன பண்ண போறோம்னு தெரியாது. இட் ஹாஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் சீம் மூவ்மெண்ட் ஃபார் ஹிம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஓடிஏல அப்பார்ட் ஃப்ரம் ரபாடா தெர் இஸ் நாட் அ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். ஸோ அந்த சீமர்ஸ் விச் ஆர் த சீமர்ஸ் யூ கேன் பிக் விக்கெட்ஸ்ன்னு பார்க்கணும். அந்த கண்டிஷன்ஸ் பேஸ் ஸ்பின்னரை கொண்டு வரணும். இவெல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கா, ஆனா தேர் நாட் பிளேயிங் தெம். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹேவ் டு சே ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ இந்தியாவுக்கு வரலாம். இப்ப நான் என்ன சொன்னேன் என்னோட ப்ரீவியூல, இப்ப எல்லாருமே சொல்லுவா கேட்டா டியூன்னு சொல்லுவா. நான் அந்த ஸ்டார்ட்ஸ் ஃபார் த வென்யூன்னு நான் போடுறேன். நான் என்ன சொன்னேன், இப்ப பேட்டிங் செகண்ட் 6 ஜெயிச்சுன்னு இருக்கு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சுன்னு இருக்கு. ஆனா ஹையஸ்ட் சேஸ் 292 ஃபார் 5, 300க்கு மேல அடிச்சிருந்தா ஒரே ஒரு டைட் கேம் தான் இருக்கு, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். அந்த கேஸ்ல 300க்கு மேல அடிச்சிருந்தா யாருமே திருப்பி அடிச்சது கிடையாதுங்கும் போது இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் கேட்டா அப்படியே டாஸ் ஜெயிச்சுட்டு கொண்டாடுறதான். இது நான் ப்ரீவியூலே சொன்னேன். இந்த இந்தியாவோட ஒரு நன்மைக்காக இந்த டாஸ் ஜெயிக்க கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா முதல் பவுலிங் போட்டு டியூ வருதா, டியூவோடைய போடுங்கிறேன். இப்ப கேஷவ் மகாராஜ் ஒரே ஸ்பின்னர், அவர் 10 ஓவர் 44 ஒரு விக்கெட் போடுறதுனா இந்தியா ஸ்பின்னரால போட முடியாதா? ஜடேஜாவும் குல்தீப் யாதவாலையும் போட முடியாதா? போன மேட்ச் அநியாயமா சொன்னா கேட்டா டியூனால 358 ரன் கொடுத்தாலாம். அது எனக்கு புரியவே இல்லை. 10 வருஷமா அட்லீஸ்ட் எல்லாருமே விளையாடிருந்திருக்கா, அந்த டியூலாம் நிறைய தடவை போந்திருக்கா. டியூ வந்ததுன்னா போட முடியாதாம். இது அவர் சொல்றாரு என்னன்னா, we are doing a preparations for dueன்னு சொல்ற. ஓகே பண்ணு, ஆனா preparation for dueன்னு சொல்லி நம்ம டாஸ் ஜெயிச்சே முதல்ல பவுலிங்கே போட்டோம்னா you are not going to get match practice to succeed in that. ஸோ அது ஒரு டிஃபென்சிவ் இது எனக்கு அது புரியவே இல்லை ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இதான் நான் இந்தியா இந்த சீரீஸ் 3-0 ஜெயிப்பான்னு நான் நினைச்சேன். இது இந்த மேட்சை பத்திலாம் எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஆனா எனக்கு இருக்கிறதுலே என்ன ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா, டாஸை ஜெயிச்சுட்டு கொண்டாடுறதுல
அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங். ஸோ ஐ ரியலி ஐம் நாட் வெரி ஹாப்பி வித் தட் அந்த டாஸ் ஜெயிச்சுட்டு கொண்டாடுறதுல. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் ஜெயிச்சு இந்தியா பேட்டிங் பண்ணியே ஆகணும்னு இருந்தது. ஏன்னா இப்ப ரெண்டு விஷயம் பண்றது. ஒன், இஃப் யூ வாண்ட் டு வின் த டாஸ், இட் ஷோஸ் யூ ஆர் ஃபீலிங் த ப்ரெஷர் ஃப்ரம் வாட் ஹேப்பன் பிஃபோர் இந்த மேட்ச். ஜெயிச்சே ஆகணும்னு உனக்கு இருக்கு. அந்த மீடியா பைலான் எந்த பைலான்னா யூ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன் உனக்கு இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப கண்டிஷன்ஸ் பேஸ்டா திஸ் ஹாஸ் டு கோ இன் அவர் வே ஃபார் அஸ் டு வின்னா. இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி அந்த ஒரு மென்டல் பிளாக், ஒரு மேபி ஒரு ஷார்ட் டைம் மென்டல் பிளாக் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் திஸ் சீரீஸ், மேபி இஃப் தேவர் திங்கிங் தட், பட் ஆல்சோ ஃபார் அ லாங்கர் டைம் மென்டல் பிளாக் பேஸ்ட் ஆன் த டியூ ஆஸ்பெக்ட், எப்படி டியூவோட பவுலிங் போட முடியும்னு. அந்த ரெண்டு இதையுமே இந்தியா வந்து அது மீறி இருந்திருக்கலாம். இப்ப இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால இப்ப இவா நன்னா போட்டா அவன் நன்னா விளையாடினான்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், இந்த பவுலிங் அட்டாக்ல வந்து இப்ப இது என்ன சொல்றது, பிரசீத் கிருஷ்ணா 4 விக்கெட் எடுத்தார். ஆனா அந்த 4 விக்கெட் முதல் 2 ஓவர்ல 27 ரன். லெங்க்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கொடுப்பாளா தெரியல. ஹர்ஷித் ராணா இன்னைக்கு வந்து போல்ட் ஓகே, பட் ஸ்டில் பொதுவா 6.5 ரன் per ஓவர் போற ஹர்ஷ்தீப் சிங் நன்னா போடுறார். அவர் மட்டும்தான் கேன் பிக் விக்கெட்ஸ் அண்ட் போல் எக்கனாமிக்லி. ஜடேஜாவும் இன்னைக்கு ஒரு அளவுக்கு தேர்த்திட்டாரு. குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்துட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, போன வீடியோல இந்த பேட்டிங் அண்ட் பவுலிங் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஜடேஜா பத்தி பேசினேன். அந்த கேம் சென்ஸை இன்வோக் பண்றதை பத்தி நான் பேசினேன். இந்தியாவுக்கு இவ்வளோ வித்தம் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தே ஹவ் காட் டு கெட் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டீம் இன். அது ஒரு பவுலருக்கு ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு தவறா இன்ஜுரி வர மாதிரி இருக்குன்னா ஃபிக்ஸ் தட் ஆக்ஷன். அந்த மாதிரி தான் யூஆர் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட். இந்த கேஸ்லாம் இஃப் யூ ஆர் சேயிங் when the series you should win 3-0, கடைசியில if you are saying டாஸ் ஜெயிச்சு கொண்டாடுறோம்னா there is no point about it at all. ஸோ இவா நன்னா விளையாடினா அவ நன்னா விளையாடினான்னு பேசுறது பிரயோஜனமே கிடையாது. we knew that was going to happen, so that's all I have to say on that. Let's see what happens in the next series. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன் பாக்ஸஸ்.